எந்த பக்கம் திரும்பினாலும் சரட்டு வண்டியில் சீரிட்டோலியில அப்படின்னு எல்லாரும் பாடிட்டு சுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காற்று வெளியீடை திரைப்படம் வெளியேறப்போது மணிரத்னம் ரஹ்மான் காம்பினேஷன் அப்படின்னு பாட்டெல்லாம் பயங்கரமா வைரலா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கார்த்தியோடைய அந்த ட்ரைலர்ல வருவான்லாம் வந்தோடனே அப்பா வரட்டும் அப்படின்ட்டு எல்லாரும் காற்று வெளியீடையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு படக்குழு பிடிச்சோம். கார்த்தி, அதித்தி ராவ் 2 பேரையும் பிடிச்சி பல கேள்விகளும் தந்தி டிவிக்காக பிரத்யேகமாக கேட்டிருக்காங்க. கேட்டது யார் அப்படின்னா தந்தி டிவியுடைய சினிமா செய்தியாளர் ராஜா. என்ன கேட்டாரு, எப்படி அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட 10 years ஆஃப் ஜேர்னி ஃப்ரம் பருத்தி வீரன் டு காஷ்மோரா தென் காற்று வெளியீடை, ஸோ அந்த ஃபார்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறத விட பருத்தி வீரனில் பார்த்து என்ன மாமா சௌக்கியமான ஒரு ரக்கட் லுக்கில் பார்த்தீங்க, இப்போ டோட்டல் க்ளீன் ஷேவ் ஒரு வேற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு புது எனக்கு கிடைச்ச அறிமுகம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அறிமுகம். அந்த கேரக்டர் யாரும் இன்னும் மறக்கல. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்தில் வரும்போது ஒவ்வொரு படத்துலையும் அதை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கே ஒவ்வொரு படமும் வலுவாக இருக்கணும், அந்த அளவுக்கே பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு படத்தையும் வலுவாக இருக்கணும்னு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுறது. எல்லாருமே என்கிட்ட சொன்னது, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கே அப்படின்னு. பட் அதுக்காக நான் கரியரை வந்து ஃபஸ்ட்டு படத்தோடய நான் கரியர் என்ன பண்ண போகிறேன்னு பயந்துட்டு உட்காந்துருக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க. நான் பேஷண்ட்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 yearsல நான் ஒரு 15 படம் தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். பட் ஸோ செலக்டிவாக தான் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் எனக்கு என் மேலே இருந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த படங்களில் வந்து எனக்கு அந்த மாதிரி கதைகள் அமைஞ்சது. அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச கதைகளில் வந்து ஃபுல்லாக மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சாராரை மட்டுமே திருப்திப்படுத்த முடிஞ்சது, எல்லாரையுமே திருப்திப்படுத்துறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மெட்ராஸ் மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டலாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இட்ஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகைன். இப்போ கொம்பன் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வில்லேஜுக்கு போகும்போது அடிக்கடி வில்லேஜ் படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப வந்துச்சு. தோழா மாதிரி வந்து வேறு லாங்குவேஜில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாமே எனக்கு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தான் நான் பண்ணேன். மெட்ராஸ் பண்ணும்போது எனக்கு சேலஞ்சாக இருக்கும்னு நினச்சேன். எல்லாரும் புதுமுகங்கள், எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த மக்களாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும். நான் போய் அங்கே ஃபிட் ஆகி பண்ணுறது பெரிய சவால். ஸோ அந்த சவாலாக எடுத்துக்கணும்னு நான் பண்ணேன். திரும்பவும் வில்லேஜ் போகிறப்போ பயமாக இருந்துச்சு. பருத்திவர் மாதிரியே எதிர்பார்ப்பாங்களான்னு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு நல்ல அழுத்தமான ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஒரு கதைங்கிறது புது காலமாக தெரிஞ்சுது. முத்தையா ரொம்ப அழகாக அந்த வில்லேஜ் நேட்டிவிட்டியோடய இன்னும் இருக்காருங்கிறதுனால ரொம்ப தைரியமாக போக முடிஞ்சுது. நல்ல படமாக எனக்கு கிடச்சிது. தோழா வந்து திரும்பவும் வேறு லாங்குவேஜில் நடிக்கிறதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா கமல் சார், ரஜினி சார்லாம் எல்லா லாங்குவேஜிலும் நடிச்சிருக்காங்க. நம்ம தமிழில் மட்டுமே நடிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு லாங்குவேஜில், தெரியாத ஒரு மொழியில் எப்படி நம்ம உணர்ச்சிகளை பண்ண போகிறோங்கிறது மறுபடியும் சேலஞ்சாக இருந்துச்சு. இதெல்லாமே என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயமா இருந்துச்சு. அந்த தைரியத்தில் தான் காஷ்மீர் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியுது. டோட்டலாக என்ன மாதிரி இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை பண்ண முடியும்னு. இது வரும்போது பார்த்தா இந்த மாதிரி என்னை யாரும் இமேஜினே பண்ண மாட்டாங்க. இந்த கேரக்டர் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து அண்ணாவை யோசிப்பாங்க, இல்லை வேற யாராவது ஒருத்தர் தேடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு. பட் மணி சார் என்ன கூப்பிட்டு கொடுத்தது எனக்கு மறுபடியும் இது ஒரு கெரியர் ஆல்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். என்னால் இந்த கேரக்டர் என்ன பொருத்தி பார்த்துக்கவே முடியல. ஸோ நானே முழுசாக மாறினாதான் அந்த கேரக்டரில் உட்கார முடியும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு டெஃபினட்டாக மோஸ்ட் சேலஞ்சிங் கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லைன்னா இந்த கேரக்டர்னு சொல்லலாம். உங்களோட அந்த ஒரு படபடப்பு பரபரப்பாக இருக்கும்ல, ஒன்ஸ் டேரக்டர் நீங்கள் வந்து அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணதுக்கும் உங்களை ஒரு ஆக்டராக அவர் படத்துலேயே உங்களை வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? எனக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா சார் எனக்கு கொடுத்துறதுக்கு இடம் அந்த மாதிரி எது வந்தாலும் ஃப்ரீயாக அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே சார் கொடுத்துருந்தாரு. எனக்கும் இருந்துச்சு எப்படி இருக்கும் நடிக்கும்போது அப்படின்னு நிறையா நான் யோசிக்கல. பிகாஸ் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நான் நிறைய டெய்லி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது, கேரக்டர் பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இதை பற்றி எனக்கு யோசிக்க டைம் இல்லை. பட் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு பார்த்தா நான் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்கேன்னு தெரிஞ்சுது. நான் நடிகனாலாம் மாறல, இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்கேன்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அதுதான் இப்பவும் கண்டினியூ ஆகுது. மணி சாரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாண்டி அந்த அவரோட லொக்கேஷன்ஸ்க்கு எங்கேயுமே போக மாட்டேன். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ அழகான பிளேசஸ் காட்ட முடியுமோ அந்த அளவு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்காத லொக்கேஷன்ஸ் இல்லை. இப்போ நான் கிளைமேக்ஸ் எடுத்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக, நூப்ரா வேலி ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. நான் அது வரைக்கும் அந்த ஏரியாவில் நான் போனது, லடாக்கில் நான் போனதே கிடையாது. இது லடாக் தாண்டி சைனா பார்டரில் ஒரு இடம், பியூட்டிஃபுல் ஒரு வேலி. அது வருஷத்தில் ஏதோ 1 மாதமோ 2 மாதம் மட்டும் அங்கே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆறு இல்லாட்டி அது ஒரு டெசர்ட், மலை மேலே ஒரு டெசர்ட், ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். அது ரிவர் பெட். ஸ்டன்னிங்காக இருந்தது, ஸ்டன்னிங் பிளேஸ். இந்த நமக்கு வந்து ஒட்டகம்னா நமக்கு வந்து ஒரே திமிழ் இருக்கிற ஒட்டகம் தான் பார்த்துருக்கோம். இங்கே 2 திமிழ் இருக்கிற ஒட்டகம் அங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மங்கோலியன் கேமல்னு சொல்கிறாங்க, டபுள் ஹம்ப் கேமல். கம் டு அதித்தி, இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் டெபி மூவி. ஸோ இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ பெரிய ஸ்டாரோட நடிக்கிற போது உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். What do I say?
It's actually more than anything else. It was a dream to work with Manisa, and I didn't look at it as a Tamil movie, Telugu movie, anything. It was, I'm very driven by directors, because directors make movies. They are the captains of the ship, and I think that art does not have geographical and language boundaries. So that story and that feeling that story gives you is universal, right? So for me, it was that. It was Mani Sir. I'm going to be working with Mani Sir on a movie, and that too a classic romance. There is nothing better that I could ask for. It was a childhood wish to do that, and I was doing it. And it was really, like, every day I thank God. Like, people always say it's so difficult being an actor, girls face so much trouble. But I always feel like, what we get, the blessings that we get are so much more than the bad stuff that we have to deal with, that it's nicer to look at the good stuff. So I looked at it like I always look at it like that. So I got this dream team to work with. There was Mani Sir. I had a dream co-star. It was, the entire experience was amazing, and I would live it again and again and again, because it was so amazing. ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்த மூவி இப்போ ட்ராவல் ஆகுது. உங்களோட ஜெட் பேக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி விஷயம். ஜெட் பைலட், ஃபைட்டர் பைலட் அப்படிங்கிறதே நமக்கு புது வார்த்தையாக இருந்துச்சு எனக்கு. நம்ம ஜெட் ஃப்ளைட் ஓட்டுவாங்க, பைலட் இருப்பாங்கன்னு தெரியும். பட் ஏர்ஃபோர்ஸ்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. அதில் ஃபைட்டர் பைலட்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் உள்ளதுலேயே. மோஸ்ட் சேலஞ்சிங், மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். இது ராக்கெட் சயின்ஸுக்கு அடுத்த காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து ஒரு ஜெட் ஃப்ளைட் ஓட்டுறது. அந்த ஸ்பீடில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான மிஷினரிங் போது எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் தேவை. அதுக்கு 20 வயசுலேருந்துலாம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுறாங்க. 19-20 வயசுலேருந்து தி ஸ்டார்ட் ஃப்ளைங். அண்ட் பட் ஃபைட்டர் பைலட்டாக அவங்க கெரியராக கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களுடைய ஷார்ப்னஸ், உங்களுடைய ஃபிட்னஸ், இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவலில் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பி அ ஃபைட்டர் பைலட். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கியூ வந்து எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் மேன். தேர் சோ ஷுர், தவறுகள் செய்யவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங் இருக்கும். அண்ட் தே லிவ் ஃபார் த மூமெண்ட். ஏன்னா அவங்களோட லைஃப் இஸ் ஆல்வேஸ் இன் டேஞ்சருங்கனால தே லிவ் ஃபார் த மூமெண்ட். இந்த மாதிரி கியூஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் அவங்கள நேரில் நம்ம போய் மீட் பண்ணி பார்க்கும்போது தான் புரிஞ்சது அவங்க லெவலே வேற. நம்ம ஒரு சிவில் லைஃப்ல நம்ம பெருசா சாதிச்சிட்டோம்னு நம்ம சொல்லிக்கிற விஷயமோ, இல்லை நான் அவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இது வரும்னு சொல்றது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட சாக்ரிஃபைஸ் கம்பேர் பண்ணா அவங்களோட லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனில இங்கே வேலை செஞ்சா பல லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆயிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சிவிலைசேஷன்ல இருந்து கட் ஆஃப் ஆகி ஒரு ஏர்பேஸ்ல டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. லைஃப்ல இன்னைக்கோ ஒரு நாள் என்னோட சர்வீஸ் இந்த நாட்டுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அவங்க டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு போர் சார்ந்த ஒரு சினிமா கிடையாது, ஒரு காதல் கதை தான். ஆனாலும் அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஸ்பிரிட் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுல ஒரு 10% நான் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி ஹாப்பி. அவங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து இந்த லவ் ஸ்டோரிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஃபீல் வெரி ப்ரௌட். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நீங்க அதுல டிராவல் பண்ணீங்களா அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ல? இல்ல யூ ஆர் நாட் அலௌட் டு ஃப்ளை. நான் உட்கார்ந்திருக்கேன். கம்மிங் டு யூ, சாங் சீக்வென்ஸ். சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுக்கு இதாக இருந்துச்சு. அந்த விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லா லாங்குவேஜும் ஓகே, பட் அது விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? Very tough to pick one. You said favorite, which is your favorite song? No, it's very tough to pick that, because like I just feel that one, Rahman sir and Mani sir, whenever they work together, I think Rahman sir gives his best to Mani sir somehow. அதான் சொன்னாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பாட்டு கொடுப்பீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பயத்திலேயே நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. And in this and in Mani sir's movies, the songs are not just, oh, we have to put a song here, so we'll put a song. It takes the story forward. There's something happening in the song that takes the story forward. So every song, and this is so different that I don't think I can pick a favorite, but what you said is right. The visuals of the song, sometimes even I forget that I'm in the song, because it's very difficult to look at yourself. But I'll forget that I'm in the song. I'll forget that, this is something that we worked on, and I'm just like, how? First, how does Mani sir think of those situations? And then the way Ravi sir has shot it, it's so beautiful. And then of course the music.
For me, the album is on loop. Now I can understand for myself, but I know many people, they're just constantly listening to the album, and people in Bombay are calling me and saying, what does this mean? Tell us what this means. I'm like, oh, okay, I'll try. So yeah. இல்லை இந்த படத்தில் அதான் ஒவ்வொரு பாடலும் வேற வேற ஸ்டைல் டெலிபரேட்டாகவே வேற வேற ஸ்டைலாகவே இருந்துச்சு. அண்ட் அது எடுக்கும்போது பார்த்தா விஷுவலாக கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்காக இருக்கும், எந்த ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இருக்கும். டைரக்டர்ஸ் எல்லாம் போராடுறாங்க ஒவ்வொரு சாங்கையும் வேற வேற மாதிரி ஷூட் பண்றதுக்கு. இங்க வந்து 2 daysல ஒரு சாங், அழகையெல்லாம் ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். ஆனா அந்த ஸ்பீட்ல அந்த குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்றாருங்கிறது அதான் மாஸ்டர். You know, when I told somebody that Sarita Vanilla is shot in 2 days, it was a day and a night, correct? Yeah, that's all. They were like, no, it's not possible. I was like, yes, it's true. Like we did this film in 52 days, including songs. One was shot in 30 minutes, 40 minutes. எவ்வளோ ஸ்பீடு, the way the shots were going. ஏன்னா லைட் டிராப் ஆயிட்டே இருக்கு எங்களுக்கு. அங்க வந்து 8 to 3 o'clock இருந்தா லைட்டே இருக்கும், 8 o'clock to 3 o'clock லைட்டே இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு சில ஷார்ட்ஸ் கிடைச்சது, வரது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏன்னா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாங் முடிச்சாகணும். I think ஒரு 1 hour 2 hours. If it hadn't been, we would have become icicles over there. Also, it was -15 or something. We shot in extreme cold weather in the படம். அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்னாலே நீங்க முந்தைய படத்துகளுக்கு இல்லாத ஒரு புதுமையா இருக்கு. நீங்களே உங்களோட அதே பிருந்தா மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. அதான் மாஸ்டர் சொன்னேன், பையால் ஆட வச்சிங்க மாஸ்டர். அதுக்கப்புறமா இதில் எல்லாருமே கேட்குறாங்க தனியாக ஸ்டைலாக வேறு மாதிரி இருக்குன்னு. இல்லை ரிஹர்சல் பண்ணி தான் எடுத்து பண்ணேன். இன்னொரு முக்கியமான ரீசன், பார்க்க என்ன மாதிரியே இல்லை, கார்த்தின்னு மைண்டில் இருக்கிற ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அது இல்லை. அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கிடைக்குது. லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே லவ்னா வந்து மணி சார் படங்கள் வந்து டாப். அதில் வந்து அது மாற்று கருத்தே இல்லை. இந்த படத்துல எந்த மாதிரி ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, இவங்க 2 பேருமே வந்து இருக்கிற சுச்சுவேஷனு, 2 பேரோட கதாபாத்திரம், அவங்களோட லைஃபே வந்து ரொம்ப டஃப். இண்டிபெண்ட்டாக இவங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழுத்தமான ஒரு கதாபாத்திரங்கள் 2 பேருமே. 2 பேரும் பயங்கர மாறுபட்ட கதாபாத்திரங்கள். அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் சேர்ந்து வாழணுங்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருத்தருடைய சாதாரண ஒரு விஷயம் கூட இன்னொருத்தருக்கு ரொம்ப தவறாக தெரியும். நான் ரெகுலராக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ திடீர்னு வந்து சொன்னா எப்படி மாற முடியும் அப்படின்னு எல்லாரும் லைஃப்ல நம்ம கேட்டுக்கிற கேள்விகள் தான். ஆனால் ஒரு ஃபைட்டர் பைலட்டாக இருக்கும்போது அவன் தொழில் சார்ந்து அவனுக்கு இருக்கிற விஷயங்கள், இவங்க வந்து இவங்களோட லைஃப் ஜேர்னி. ஒரு டாக்டர் பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அழுத்தமாக நான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே வந்து உறவுகள் சார்ந்த கதை வந்து நமக்கு அவ்வளோ கிடைக்கிறதே கிடையாது, ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும். அதனால் அது பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும், திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நமக்கு தோணும். அது மணி சார் மாதிரி உறவுகளை வந்து கையாளுறது வேறு யாருமே நம்ம அழகாக சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக பண்ணுவார். அதுவும் முக்கியமாக ரொமான்ஸ் அப்படிங்கிற விஷயம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிற உறவை வந்து ரொம்ப அழகாக எடுப்பார். இது வந்து ரெகுலரான படம் சொல்லவே முடியாது, ரெகுலரான ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட முடியாது. வேற ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணுறாரு. அதான் சொன்னார், நான் போல்டாக தான் ட்ரை பண்ணுறேன், லெட்ஸ் டூ இட். நம்ம மக்கள் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க விஷயத்தை. தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த சுதந்திரம் இருக்குது, நமக்கு என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாரு. பட் இது டிப்பிக்கல் மணி சாருடைய ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா இந்த கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப மாறுபட்டிருக்கும். 25 years ஆஃப் ஜர்னி ரஹ்மானும் சரி மணி சார் எப்போ பார்த்தாலும் இப்போ உள்ள யூத்துக்கு என்ன கனெக்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு புரியவே மாட்டேங்குது. அது எப்படி அந்த மேஜிக் இல்லை ஓகே கண்மணி பார்க்கும்போதே அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் எப்படி அது சார் அதை கொண்டு அழகா வைக்கிறாரு. இப்போ இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் படிச்சிருந்த பசங்க கூட அந்த மாதிரி லவ் சீன்ஸ் எழுத முடியுமான்னு தெரியல. சார் எழுதுகிற லவ் சீன்ஸ் அவரோட புரிதல் தான். யங்ஸ்டர்ஸ் கூடயே ட்ராவலில் இருக்கார். அவர் இன்னும் மைண்ட் லெவலில் அவர் யங்காகவே இருக்காரு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் மாறுறோம்னாலும் ஒன்று தான். 2 பேருமே ஒரு புரிதல், ஒருத்தர் தான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இன்னொருத்தர் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் போராடுறோம். ஸோ அதெல்லாம் இன்டாக்டாக இருக்குது. ஆனால் கரண்ட்டாக ஒரு ஃபோன் வரும்போது ஒரு காதலை எப்படி மாற்றுது, இந்த ஃபோனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கானுங்க பசங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா. அவர் கரண்ட்டாகவே இருக்கார், அதுக்குள்ளேயே இருக்காரு, வெளியே போகல. பெரிய ஆச்சரியம் தான், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி அவங்க 2 பேருமே அஹெடான விஷயம் கொடுக்கறது, அதை பார்த்து நம்ம இமிடேட் பண்ற மாதிரியான ஒரு லைஃபை கிரியேட் பண்றது. They're both very young at heart, and their thoughts are, I mean, their mind is young. Very simple also. Yeah. It's like great artists are always like kids. You're constantly learning, constantly, excited by things. I guess that's what it is. How you learn Tamil? Karthi teach you? Mani sir class எடுத்துருக்காரு உட்கார வச்சு ஒரு 15 நாள். No, it was a blessing in disguise. I mean, can you imagine the amount of time that I got with Mani sir? So Mani sir was my teacher. So if I have managed to do even anything, it is thanks to him, really, because he gave me so much time. Anything I could just walk into his room and ask him one little pronunciation, and he
he gives you so much care whenever he's working with you on anything, because he really looks into every minute detail. So I really got the best teacher, the best attention, the best care to learn the language. It's not an easy language, especially when you don't speak it, but it's a very beautiful language. Also, I think, when you learn it from the right people, then it doesn't become like a chore. It's not ki, oh, I have to do this, oh God, what a pain. You actually start loving it. And Karthi, at both Manisa and Karthi, because I've worked with them so closely, they have this great love for the language. And even when you see them in their normal life, they will speak more in Tamil than they speak in English. I think that's very beautiful, because in my home, my grandfather used to always say, in the house only speak in Urdu, Hindi or Telugu. And I was a naughty kid. I was obviously playing too much outside, but I managed Hindi. I didn't really learn the rest. So I really value that, people think like this, and that love for the language rubs off on you. So I feel very lucky to have been through this experience. If I had known Tamil, I wouldn't have, it would have just been whatever. So I really got to invest time and feel the love for it. ஓகே சார், படத்தில் ஒரு லவ் போர்ஷன் 2 பேரும் பேசி காமிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, டயலாக்ஸு கஷ்டம். டைலாக்ஸ் கஷ்டம். ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? நான் என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஆளை பற்றி நம்ம என்ன சொல்றது? இல்லை, நம்ம ஒரு விஷயம் அவர் கனவாக பார்த்துருப்போம். அவர் கூட பேசினதுக்கப்புறம் எப்படி? இல்லை, நான் சார்கிட்ட உட்காந்து ஒரு 2-3 hours அவர் பேசினாரு, நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். பட் நம்ம மெட்ராஸில் நம்ம காலேஜ் பசங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு எளிமை அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய சாதனைகள்லாம் அவருக்கு அவர் அது ரொம்ப சீரியஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை. எதுவுமே அவர் எடுத்துக்கவே இல்லை. அவர் இன்னும் நார்மலாக மெட்ராஸில் உட்காந்து அந்த காட்சியில் மியூசிக் போட்டு இருந்தா அந்த ஆளாவே இருக்காரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஒரு பெரிய லெசன். அந்த சிம்பிளிசிட்டி இருக்கிறனால தான் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியுது. நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சோம்னா நம்ம ஃபுல் ஆயிடுவோம். ஃபுல் ஆயிட்டோம்னா வேலை நடக்காது. அவர் எம்டியாவே இருக்காரு. அந்த ஸ்டே ஹங்கரின்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார் கிட்ட இருக்கிற விஷயம். அண்ட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவர் திரும்ப திரும்ப எல்லாரிடத்தையும் சொல்ற விஷயம் வந்து சூஸ் லவ் அப்படிம்பாங்கல்ல. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அன்பா இருங்க. அன்பு தான் ரொம்ப அழகான விஷயம் லைஃப்ல. அதை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். எப்படி தோனியோ இல்லை ரஹ்மான் சாரோ சச்சினோ பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணாலும் அவங்க அந்த வேலைக்காக எவ்வளோ உழைச்சாலும் அவங்க எல்லாருமே அவங்களை எவ்வளோ பாராட்டினாலும் அவங்க இன்னும் அவங்க சிம்பிளாக தான் இருக்காங்க. எல்லாரும் மேலேயும் அன்பாகவே இருக்காங்க. அது ரொம்ப அழகான விஷயம். உங்கள் அண்ணா என்ன சொன்னார்? உங்கள் லுக் பார்த்துட்டு படம் எடுத்துட்டாரா என்ன? நான் ஒன்றும் படம் பார்க்கல, பட் டெஃபினட்டாக அந்த லுக்காக வந்து பெரிய சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது அவர் சொன்னார். பட் அவரெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. கமல் சாரோ அண்ணனோ தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு என்னென்னா வந்து பொதுவாக எல்லா படத்துக்குமே அந்த கதாபாத்திரமாக மாறலைன்னா நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கேரக்டரை பண்ண முடியும், இல்லாட்டி அது நம்பகத்தன்மை இருக்காதுங்கிற பயம் இருக்கும். ஸோ அதுக்காக உழைச்சது தான். அது எல்லாருமே நல்ல கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி இல்லை அது. ஸோ அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. People back home also, my friends and people in Bombay also are saying, your co-star is really cute, huh? நாங்கள் எல்லோரும் கேட்டது எல்லாமே மோஸ்ட்லி சிங்கிள் டேக்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இது பண்ணுவோம். சிங்கிள் டேக்குனாலும் நமக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக அதுக்கான அடாப்டர் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சவாலாக இருந்துச்சா? இல்லை, ஐ திங்க் ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நிறைய அவுட்டோர் சீன்ஸ் தான் சார் வந்து. அதே மாதிரி ஒரு சீனை சார் வந்து ஃபுல் டேக்கில் ஃபுல்லேருந்து எடுப்பார். உங்களுக்கு லாங்குவேஜ் யோசிச்சு பாருங்கள், இவங்க எல்லா டயலாகும் மனப்பாடம் பண்ணி எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஒரு நாளுக்கு 3 சீன் 4 சீன் ஷூட் பண்ணுவார் சார். ஆனால் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் நீங்கள் பார்க்குறப்ப அதுக்கான டைம் இவ்வளோ டைம் எடுத்துச்சா, அவ்வளோதான் டைம் எடுத்துச்சா அப்படின்னு நம்ப முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் தான் நாங்கள் எப்போவுமே ஷூட் பண்ணோம். முக்கியமாக அந்த வான் சாங்லாம் வந்து -10 -15 போயிடுச்சு. அதில் ஒர்க் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அன்பிலீவபிள் வெதர். ஸோ அவங்கள தான் பாராட்டணும் அதுக்கெல்லாம். பட் டைம் எடுத்ததுன்னு சொன்னால் இந்த லடாக்ல இருந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த இடத்துல ஷூட் பண்ணுறது, ரிஸ்கி இடங்கள். அந்த அழகிய சாங் நீங்கள் 2 பேரும் பாடி காமிச்சா? அட்லீஸ்ட் ஹம்மிங்காவது. எல்லாரும் நல்லா பாடிட்டு இருக்காங்க, நம்ம வேற அதான் போய் பாடிட்டு. பட் ஐ திங்க் இந்த சாங் கேட்டப்பே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த சாங் நேஷனல் அந்த மாதிரி தான் இது, எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். அந்த பசங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்துருங்க சார். Marry me சொல்றீங்க டைரக்டா, கமிட் ஆயிடுங்க. The amount of proposals that I have got in this last
இல்ல டைரக்டா மேரி மீன் சொல்றது கமிட்மெண்ட் இல்லையா? வா வெளியில போறான், டேட்டுக்கு போறான்லாம் இல்ல, மேரி மீ, லெட்ஸ் லிவ் டுகெதர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்துள்ள பாடலா தான் சார் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் சார் கிட்ட. கார்த்திக்குள்ள ஒரு டைரக்டர் நாங்க எப்ப எட்டி பார்க்கலாம்? நம்ம டைம் everybody is asking you this. I think you should just do it now. டைம் இருக்கு. நானும் நிறைய கத்துக்கிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். Just last time when we were doing this, I told you, Karthi, you should make your film now. நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க முடியும், டைரக்டரா இருக்கணும், நிறைய கத்துக்கணும். இனிமே இந்த வருஷம் இனிமே என்ன மாதிரி கதைகள் பண்ணணுங்களா சார்? போனோடி கூட நீங்க கமாண்டோ ஸ்டைல்லாம் பண்ணணும்னு இருந்தீங்க. கமாண்டோலாம் பண்ணணும் இல்லை, எனக்கு விவசாயம் சார்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட நேட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னும் கிராமங்களில் தான் இருக்குது. ஸோ கிராமம் சார்ந்த கதைகள் நிறைய பண்ணணும். அது ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்ம ஊரில். நிறையா அந்த கதைகள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னையில் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு காற்று வெளியிடை வருது. எல்லாருக்கும் என்ன ஒரு விருந்தாக இருக்கும்னு பொதுவாக மனிதருடைய படங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தா நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அதில் மனுஷருடைய காதல் கதைகள்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். நமக்கு எப்பவுமே அவருடைய படங்கள் வரும்போது அது ஒரு பெரிய ஹை கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும். ஸோ மனுஷருடைய லவ் ஸ்டோரி மறுபடியும் கிடைக்குது அப்படிங்கும்போது வெரி வெரி ஹாப்பி. அதுவும் சம்மரில் வருது. அதுக்கேற்ற மாதிரி காஷ்மீரில் நடக்கிற கதை சொல்லவா வேணும். பட் எனக்கு டெஃபினட்டாக நான் பண்ணதில் ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். அண்டு ரொம்ப அழகான ஒரு படமாக இருக்கும், எமோஷ்னலான படமாக இருக்கும், அழுத்தமான படமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அது ஸோ இந்த அழகியல் நம்ம கொடுக்குற டைரக்டர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இசை நமக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சீன்ஸோ இல்லை இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நம்ம எப்போ தான் நம்ம பார்க்குறோம். அது மனுஷர் மூலமாக தான் நமக்கு கிடைக்குதுங்கும் போது அது திரும்பவும் கிடைக்குது. ஸோ தட் வே ஐ திங்க் எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய படமாக தான் இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும் கார்த்தி பளிச்சுன்னு பதில் சொல்றாரு. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாரு. பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காரு போல இருக்கு. அதித்தி ராவும் பாத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு பதில் சொல்லணும், பயங்கர பளிச்சுன்னு இருக்காங்க அப்படின்றது ரசிகர்களுக்கு சந்தோஷம் தான். காற்று வெளியீடை படம் வந்துச்சுன்னா எல்லாரும் கிளீன் ஷேவ்ல சுத்த போறாங்க. இப்ப எல்லாரும் தாடி வச்சுட்டு சுத்துறவங்க எல்லாம் டக்குன்னு கிளீன் ஷேவுக்கு மாதிரி வான் வருவான் வருவான்னு பாட்டு பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.